திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். பயிர் சேதம் குறித்த ட்ரோன் காட்சியை தற்பொழுது பார்ப்போம். பிசினஸ் ஆரம்பிக்க இடமெல்லாம் இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே டெரகோட்டா பிசினஸ் செஞ்சு வருஷம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். இது எப்பொழுது நடவப்பட்ட நெற்பயிர்கள், மேலும் இதனால் சேத விவரங்கள் என்னவாக இருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வந்தது. குறிப்பாக டெல்டா மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக கனமழை பெய்தது. மேலும் இன்று திருவாரூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முத்துப்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 30,000 ஏக்கர் சம்பா நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணிகள் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தார்கள். கடந்த சில தினங்களாக பெய்து வந்த மழையினால் முத்துப்பேட்டை அடுத்த இரும்பாவனம், தொண்டியக்காடு, முனங்காடு, கீழவாடியக்காடு, கற்பகநாதர் குளம், தெற்கு மணங்காடு, கீழக்காடு உள்ளிட்ட பகுதிகள் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட்ட 30 நாட்களான சம்பா நெற்பயிர்கள் சமீபத்தில் பெய்த மழையால் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள மரைக்கா கோரையாறு, புதிய பழைய கிளந்தாங்கி ஆறு, கந்தம்பெருஞ்சானாறு, வளவனாறு உள்ளிட்டவைகளில் ஆகாய தாமரை செடிகள் மண்டி கிடப்பதாலும் வடிகால்கள் தூர்வாராத காரணத்தினால் தண்ணீர் வடிவைக்க முடியாத நிலை ஏற்பட்டு தற்போது விளைநிலங்கள் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து பயிர்கள் முழுவதும் அழுகு நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீட்டினை வழங்க வேண்டும். மேலும் ஆறு மற்றும் வடிகால்களை தூர்வாரி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.